கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மாலை வணக்கம். தெய்வ அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் நம் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பது தேவன் நாம் மகிமைப்படுவதாக. தலைவனை ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீ நல்லவன், நீ பரிசுத்த ஜீவன் உள்ள தேவன். இந்த ராத்திரி வேலையை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம். ஆண்டவரை வாரும், எங்களை நிரப்பும், எங்களை பலப்படுத்தும் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் சரீர பிரகாரமாக திருச்சபையில் கூடாமல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆவின் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறபடியால், இணையதளத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறபடியால் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆவியில் எங்கள் ஒருமனப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க துதிய கிருபையும் ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாட கேட்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார், நீ தப்பிச்செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்
எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். வேத பாடம் ரோமர் 4 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் முடிய. ரோமர் 4 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் முடிய. உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானுவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. தலைகளை வணங்கி நான் ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவனி பரிசுத்த ஜீவனுள்ள தேவன், இந்த ராத்திரி வேலைக்கு அப்பா பிதாவின் அழைக்கலாம். ஆண்டவரே அப்பா, இந்த இணையதளத்தை இணைந்து ஆராதிக்க துதிக்க வசனத்தை போதிக்க கிருபை செய்தீர். நன்றி. வசனத்தை தியானிக்கும் போது நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, திராணிக்கு மேலாக எங்களை சோதிக்க விடுகிற தேவன் அல்ல அப்பா. விசுவாசமாக மேல் இருக்கும் போது எங்களை பாதுகாத்து எங்களை சுமந்து கொண்டு போகிற தேவன். வார்த்தை கொண்டு புதுப்பித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் மறுபடியுமாக தேவனை ஆராதிக்க வசத்தை தியானிக்க நாம் கூடியிருக்கிறோம் இணையதளத்தில். போன வெள்ளிக்கிழமை அன்று நான் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள் என்று சொல்லி போதித்தேன். இன்றைக்கு நம்ம நம்பிக்கை கிறிஸ்து
மேலே விசுவாசத்தில் இருக்கணும். நம்பிக்கை விசுவாசமும் நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து போகிறதாக இருக்கு. 24 வசனத்தில் வாசிக்கிறவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரே விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவரை விசுவாசிக்கணும். இந்த நம்பிக்கையின் விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த நம்ம தேவன் மேலே வச்சிருக்க நம்ம நம்பிக்கை அவர் மேலே இருக்க அந்த விசுவாசத்தின் மேலே இருக்கணும். நம்மளுக்கு அந்த விசுவாசம் நான் வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படுகிறதாக இருக்குது. 18 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானவதை நம்புகிறதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் தேவன் 75 வயசில் சொல்கிறாரு அவனுக்கு, அவனை நிறைய ஜாதிகள் தகப்பனாக்குவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி 90 வயசு வரும்போது சொல்கிறாரு, நீ தரலான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பா என்று தேவன் சொல்லுகிறார். அதுவும் பிள்ளை யார் சொன்னால் சாராக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கிற பிள்ளை தான் அந்த பிள்ளை அதை சுதந்திரவாளியாக இருப்பான் என்று தேவன் சொல்லுகிறவராக இருக்கார். ஆனால் ஆபிரகாம் 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவனை சரீரம் செத்ததாக இருக்குது, மாம்சம். அதே போல் சாராள கர்ப்பமும் செத்ததாக இருக்குது. அவன் அதை குறித்து கவலைப்படலை. அதான் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறத்துக்கு சரீர பிரகாரமாக எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவன் விசுவாசித்தான், நம்பினான். அவன் நம்பிக்கையை அது விசுவாசம் மேலே வச்சான். நம்பிக்கையோட விசுவாசமாக இருந்தான். தேவன் சொன்ன அவர் செய்வார், அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் செய்கிற தேவன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை மேலே விசுவாசத்தை அந்த முற்றிலுமாக வைக்கிறவனாக இருக்கான். கொஞ்சம் கூட விசுவாசம் குறையாமல், அந்த நம்பிக்கை குறையாமல், நம்ம தேவன் மேலே அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அந்த விசுவாசமும் இருக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் செய்வார். வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியதாக தேவன் வாக்கு. அது நீங்கள் அந்த வசனத்தை முழுச நீங்கள் வாசிக்கும் போது அதான் சொல்லியிருக்கு. தேவனோட வார்த்தையின் மேலே, வாக்கு மேலே சொன்னது யாரு? தேவன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன காரியங்கள் நடந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை, வாக்கு மேலே அவர் சொன்ன வார்த்தை சொன்னால் நடக்கும். நம்பிக்கையோட நான் வாழுகிறவர். முதல்ல நான் பார்த்து சொல்லும் போது விசுவாசம் நம்ம காண முடியாததின் நிச்சயமாக இருக்கிறது. நம்மளால சில காரியங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உறுதி அது நடக்கும் என்று தெரியும். ஆனால் சரீர பிரகாரமான காரியங்களில் நம்ம மாம்ச கண்களால் பார்க்க முடியாத ஒரு காரியம். அந்த நேரத்தில் தான் விசுவாசத்தின் மூலியமாக நாம் அதை பார்க்கிறவராக இருக்கும். ஆபிரகாம் அவ்வாறாக பார்த்தார். ஆபிரகாம் தன்னோட ஆணை ஜனங்களுக்கு தகப்பனாய் இருப்பார் என்று சொன்ன தேவன் சொன்ன அந்த வாக்கு அவர் விசுவாசித்தார். எப்படி? விசுவாசத்தினால் அந்த வார்த்தையும் பார்க்கிறவராக இருந்தார். நம்ம தேவன் சொல்ற வார்த்தையின் பிரகாரமாக, வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக, அந்த தேவனோட வாக்கு பிரகாரமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நடக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, இந்த COVID-19 சுகவீனத்தை பார்க்கும்பொழுது, உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக பார்க்கும்பொழுது எதுவுமே நடக்காது, எது மாறுதலும் இல்லை. இப்படி தான், இதுதான் நம்மளோட வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் சொன்னாலும், ஆனால் தேவனோட வாக்கு எல்லாம் மாறுகிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷத்தை தேவன் சொன்ன வண்ணமாக எல்லாம் தேவன் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். எல்லாம் கடந்து போகிறதாக இருக்கிறது. அவர் 2வது வருகையின் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆபிரகாம் தேவன்கிட்ட தான் சொல்றாரு. இப்போ தேவன் ஆபிரகாமை அவரோட சொந்த ஊர்ல இருந்து வர சொன்னாரோ, தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொந்த ஊர்லேருந்து வெளியே வந்துட்டாரு. எப்போ அவர் அந்த கானான் தேசத்தில் இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கார். இப்போ ஆபிரகாம் சொல்வார், ஆண்டவரே எனக்கு சொத்து திரளாக இருக்குது, ஆனால் இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் பிள்ளை இல்லையே. இந்த எலியேசர் என்னோட
வேலைக்காரவங்க தான் இதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார். 75 வயசில் சொல்கிறாரு. தெய்வன் சொல்கிறார் இல்லை. இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிள்ளையாய் இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி. உனக்கும் சாராக்க பிறக்கிற பிள்ளை தான் உன் சுதந்திரவாளி, அவன் மூலியமாக தான் இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். 75 வயசில் அவன் ஆபிரகாம் சொந்த ஊரை விட்டு கானான் தேசத்தில் இருக்கும்போது தெய்வன் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு, அந்த தெய்வன் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு 15ஆம் வசனத்தை மன்னிக்கவும், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். தேவன் சொல்றார், வெளியே வா. கூடாரத்துக்குள்ள இருந்த ஆபிரகாமை வெளியே வர சொல்லி தேவன் சொல்றாரு, வானத்தை பார்த்த நட்சத்திரத்தை எண்ணு, உன்னால் எண்ண முடியாது, அவ்வாறாக உன்னோட சந்ததி இருப்பாங்க. அப்படின்னா மனிதர் எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததி பெருகுவார்கள் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டு வந்தேன். அந்த வாசித்து கொண்டு வரும்பொழுது 12ஆம் வசனத்துக்கு வரும்போது இப்படி எழுதியிருந்தது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 5ஆம் வசனத்தில் தேவன் வெளியே அண்ணாந்து பாரு, வானத்தை நட்சத்திரத்தை எண்ணு என்று சொன்னார். எப்போ 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அது முன்னுக்கு தேவன் சொல்வார், மிருகம் பலி கொடுக்கணும் சொல்லும்போது ஆடு குருவி அதெல்லாம் கொண்டு தேவன் முன்பாக வச்சிருக்கும் போது சூரியன் அஸ்தமிக்க போது அவன் தூங்குறான். அப்போனா 5ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை வெளியே வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லும்போது அது பகல் வேலையாக இருந்திருக்கணும். ஏன்னா எப்போதான் அது அஸ்தமிக்குது, அப்படின்னா அது பகல் வேலையாக இருந்திருக்கணும், வெளிச்சம் இருந்திருக்கும். வெளிச்சம் இருக்கும் போது நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியாது. தேவன் சொல்கிறாரு, அதை நீ பாரு என்று சொல்லும் பொழுது அவள் அதை 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15:6 வசனம் இப்படி இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் கூப்பிடுறார் 5ஆம் வசனத்தில், வெளியே மேலே பாருன்றாரு. அவன் பார்த்தான், நம்பினான், ஆனால் பகல் வேலையாக இருக்கிறது. அவன் தரிசனத்தில் கண்டான். ஏன்னா அதே அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தான். விசுவாசம் தேவன் சொல்லும் போது அவன் அந்த விசுவாசத்தில் பார்க்கிறான். அதான் விசுவாசம் என்று சொல்லும்போது அது அங்கே இருக்கு, ஆனால் நம்மளால் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது, விசுவாச கண்களால் அதை பார்க்க முடியும். தேவனோட வாக்கு, தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம உலகத்தில் நம்மளால் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அது விசுவாசத்தின் கண்களால் மாத்திரமே நாம் அதை பார்க்கிறவராக இருக்கிறோம். அதனால தான் விசுவாசம் நமக்கு முக்கியமாக இருக்குது. விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்பிக்கையுடனே அந்த விசுவாசமும் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. அவன் நம்பினான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வானத்தில் நட்சத்திரம் உண்டு, ஆனால் இப்போ வெளிச்சமாக இருக்கிறனால தெரியல. தேவன் சொன்னார் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறபடியால், இந்த மாம்ச உலகத்தில் இருக்கிறபடியால், நம்ம சரீரத்தில் இருக்கிறபடியால் தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியவில்லைன்னா அது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை நான் வாழ்க்கையில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது.
நம்பப்படுகிறது உறுதி. நம்ம எதை நம்புகிறோம்? தேவனோட வார்த்தை நிறைவேறும் என்றது நம்புகிறோம். அதை உறுதிப்படுத்துது. அது காணப்படாத நிச்சயம் நடக்கும். அது தேவனோட அவரோட நேரத்தில், தேவன் எல்லாத்தையும் பற்றி அவர் நேரத்தில், அவர் காலத்தில் அவர் செய்கிறது நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறவராக இருக்கும். இவன் நம்ம வேதத்தில் பார்க்க இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்பொழுது மரியாள் அவங்க தாயார் மரியாள் ஈஸ்வர சொல்கிறாங்க, என் திராட்சை ரசம் குறைவாயிருச்சு. ஈஸ்வரன் என் வேலை ஒன்றும் வரல. அவர் வேலை வந்த உடனே போய் அந்த குறைவை நிறைவாக்குறாரு. அவர் வேலை எப்போ வருது? தேவனோட நேரத்தில் அது சரியாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கார். நம்ம ஜெபம் பண்ணலாம், இந்த கொரோனா வைரஸ் இந்த முழு உலகத்தை விட்டு அது அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் நேரம் வரும் பொழுது நேர்த்தியாக செய்து முடிக்கிறவராக இருக்கார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு. அவர் வார்த்தை, அவர் சொல்லுகிற காரியம், அவர் வாக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது அவரோட நேரம் எப்படி இருக்குட்டு. தேவன் ஆபிரகாம்கிட்ட 75 வயசுல சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், அவன் மூலியமா சந்ததியை பெருசாக்குவான்னு சொன்னாரு. ஆனால் ஈசாக் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது. 25 வருஷம் கழிச்சு அவர் நேரம் வரும் பொழுது தேவனோட நேரம் அதான். அதில் சரியா தேவன் செய்கிறவராக இருக்கார். உலகத்தை உருவாக்கி உலகம் பாவத்தில் விழுந்து 2000 வருஷம் கழிச்சு தேவன் இயேசு உலகத்துக்கு அனுப்புறார், உலகத்தை ரட்சிக்கும்படியாக பாவத்தில் இருந்து. நான் யோசிச்சது உண்டு, தேவன் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே இயேசு உலகத்துக்கு அனுப்பி பாவத்தை ரட்சித்திருக்கலாமே. அவர் நேரம் அதான். தேவனுடைய நேரத்தின் பிரகாரமாக அவர் சரியா செய்கிறவராக இருக்கார். நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு அந்த கானா தேசத்தை வாக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சந்ததி அங்கே வந்து தங்குறதுக்கு 300-400 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கவும் தேவன் சொல்வார், 4ஆம் சந்ததி வரும் தலைமுறைக்கு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லுவார் தேவன் வார்த்தை. அது மேலே நம்ம முற்றிலுமாக நம்பி இருக்க வேண்டியதாக நம்ம விசுவாசம் தேவன் மேலே இருக்க, அந்த வார்த்தையில் இருக்கணும், அவர் வாக்கு மேலே இருக்கணும். தேவன் நான் பழைய பார்க்க தேவன் ஆபிரகாமோட பேசினார். எப்போ நமக்கு தேவன் வேத வசத்தை கொடுத்துருக்கார், நம்மளுக்கு அவர் வசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கார். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதான் 23ஆம் வசனம் ரோமர் 5:23 சொல்லியிருக்கிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மாத்திரமல்ல நமக்காகவும். நம்மளும் அதே போல் நம்பி விசுவாசிக்கும் பொழுது இதே போல் நம்மளும் ஆசீர்வாதத்தை தேவனிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது. நம்ம அவர் வார்த்தையின் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கும். தேவன் சொன்ன 2வது வருகை நிச்சயம் வருவேன். வேதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், கொள்ளை நோய் உலகத்துக்கு வரும். ஏசு 2வதாக வருவது முன்பாக கடைசி காலத்தில் கொள்ளை நோய் உலகத்துக்கு வரும். இதை தேவன் சொன்னமா கொள்ளை நோய் நம்மளை பாதித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் கடத்த போகும்னு சொல்லியிருக்குது. ஏசு 2வதாக வருகிறார். அஞ்சு கிறிஸ்து ஆளுகைக்கு முன்பாக தேவன் நம்மளை பரவதை எடுத்துக்கொண்டு போகிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவராக இருக்கும். நம்ம நம்பிக்கை அந்த அது மேலே அது விசுவாசம். தேவன் வருவார், 2வதாக வருவார், நம்ம எடுத்துக்கொண்டு போவார். அந்த விசுவாசத்து மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம பிடிச்சு கொள்வோம். தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அவர் கிருபை போதும் நம்மளோட கூட இருக்கும். அதனால் பயப்படாமல் நம்பிக்கையோட உலக பிரகாரம் பார்க்கும்போது ஆபிரகாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் நம்பினான், விசுவாசித்தான். இது போகிறதுக்கு மாறுறதுக்கு நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு உலக பிரகாரம் எந்த சாத்தியமும் இல்லை. நம்பக விசுவாசிங்க நடைபெறும். தலையை வணங்கி போவாங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவன், நல்லவர் அப்பா. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வன் நீர் அப்பா.
உலகத்தை எவ்வளவு துக்கம், எவ்வளவு கவலை, கண்ணீர்கள் பட்டாலும் ஆண்டவரே அதனை மாற்றுக, சந்தோஷமா மாற்றுகிற தேவன் அப்பா. எங்க திராணிக்கு மேலாக நீர் எங்களை சோதிக்கிற தேவன் அல்ல. ஆமாண்டவரே அப்பா, இந்த இப்ப உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சோதனையும் இந்த சுக வீணங்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் திராணிக்கு மேலானது அல்ல ஆண்டவரே, எங்க திராணிக்கு உட்பட்டது. அதனால சுமக்கிறவராக இருக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன். உங்களோட வார்த்தை நம்பின்னு இருக்கிறோம் அப்பா. உன் வார்த்தை ஆமண்டும் ஆமேன் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நீ சொன்ன ஆகம் கட்டாயிட்டா நிற்கும் என்று வேதம் சொல்லியிருக்கப்படியா உன்னோட வார்த்தை நீ சொன்னதை, நீ நினைத்ததை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது அப்பா. நன்றி. அந்த வார்த்தையை முற்றிலுமாக நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, கிருபைகள் சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உண்மையில் வச்சுக்கிற விசுவாசம், நீர் எங்கள் தேவன், எங்கள் ரட்சிக்கிற தேவன், 2வது வருகை வந்து எங்கள் பரலோகம் எடுத்துக்கொண்டு போகிற நம்பிக்கை மேலண்டவர். அந்த விசுவாசம் அப்பா, எங்கள் நம்பிக்கையை முற்றிலுமாக வைத்திருக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்தல, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்திடும், ஆசீர்வதியும். நம்பிக்கை இழந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையில் ஆண்டவர் அப்பா, இந்த வார்த்தை அவர்கள் தொட்டுட்டோம், வசனங்கள் அவர்களை தொட்டுட்டோம் அப்பா. ஆமாண்டவரே, ஹேண்ட்ஃபோன் திறக்கும் போது உங்களோட வசனம் ஆண்டவரே அவர் முன்பாக வந்து நிற்க கிருபை செய்விக்கிறோம் அப்பா. விசுவாசம் பெருக வேண்டும், நம்பிக்கை பெருக வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் அப்பா. ஆமாண்டவரே, அதே வேளையிலப்பா எங்கள் திருமண்டல டைசிஸ் வெஸ்டர்ன் விஷயம் கத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் பேராயர் பிஷப் ஸ்டீவன் அபாரா கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடினமான காலத்தில் அந்த திருமணத்தை வழிநடத்தும் ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதியும். எங்கள் சஃபரகன் பிஷப், போதகர்மார்கள், டீக்கன்ஸ்மார்கள் எல்லாரும் கத்தில் ஆட்சிதிக்கன்மார்கள் எல்லாரும் கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. இந்த காலத்தில் ஆண்டவரே அவர் ஊழியம் செய்ய போகும்போது அவர் பாதுகாத்துறதை கூட மத்தித்துக் கொள்ளும் அப்பா. மனிதருக்காக ஜெபிக்க போகும்பொழுது ஆண்டவரே அப்பா, நீ அவருடைய கிருபை அவர்களோட கூட இருந்து அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே. அதே வேளையில் நல்ல சென்ட் பிலிப், சென்ட் ஜேம்ஸ் திருச்சபை அங்கத்தினரை நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. உங்களோட பலம் அவர் மேல் இருக்கட்டும். உங்களோட பிரசனம் நிரம்பி வழிநடத்திட்டோம் அப்பா. நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாம் கடந்து செல்லும். நாங்கள் சீக்கிரமாக ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்வோம் நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நம்பிக்கை வீண் போகாதபடி நீ கிருபை செய்வதற்காண்டி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, மலேசிய தேசத்தை கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த மலேசிய தேசம் பாலும் தேனும் ஒரு தேசமாக மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. இங்கே பிரதம மந்திரி கருத்தில் ஒப்படைய, கேபினட் மந்திரி கருத்தில் ஒப்படைக்கிறோம். அண்டர் யாண்டி பத்தோன் அகவுமே கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. தேசத்தை உங்களோட சித்தின் பிரகாரம் நடத்த கிருபை செய்யும் அப்பா. வேதத்தில் வாசிக்கிற நம்ம ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே, நீர் நியமிக்காமல் அவர் அங்கே இல்லை. உங்களோட நீர் நியமித்தபடியினால் அவர் அங்கே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நேரப்பா அவர் உபயோகப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆண்டவர் மேற்கொள்ள வேண்டும் அப்பா. ஆமாம் ஆண்டவரே அப்பா, அந்த கொரோனா வைரஸ், அந்த COVID-19 சுகவீனம் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரை பெருகாதபடி ஆண்டவரே ஆணிப்பா இந்த காலத்தால் ஒவ்வொரு பேரையும் தொட்டு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுகம் ஒவ்வொரு பேரும் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. மலேசியா தேச பொருளாதாரமும் வளர நீர் கிருபை செஞ்சு வைக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே அப்பா, நம்பிக்கையினா நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, உண்மை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, என் நம்பிக்கையின் பிரகாரமாக நீ கிரியை செய்வதற்காண்டி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அதே வேளையில் ஆண்டவரே, இந்த COVID-19 சுகவீனத்தில் பாடுபட ஒவ்வொரு ஜனங்களும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும், குறிப்பாக மலேசியா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா, அநேகர் மறித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிற அந்த குடும்பத்தாரை கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர் ஆற்றி தேட்டும் அப்பா. அருமையான உற்றார் உறவினர்கள் அப்பா, இந்த COVID-19 சுகவீனத்தை அவர் இறந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே நீர் தேட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் அப்பா நிறையா போதுகர்மாரும் ஆண்டவரே இந்த COVID-19 சுகவீனத்தினால் அகப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களையும் ரத்த குற்ற மற்றதும் பாதுகாத்து சுகத்தை கொடுத்து தொடர்ந்து ஊழியம் செய்ய அவர்களை பலப்படுத்தி வச்சுக்கிறோம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே
அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த கட்டளைகளை ஆண்டவரே உதாசீனப்படுத்துகிற ஜனங்களிடத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. அவர்கள் உள்ளம் மாற வேண்டும் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, அவர் உள்ளம் மாறி ஆண்டவரே அவர்கள் அந்த SOP கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதித்து வேக்சின் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் சுகத்தை தாரும் அப்பா. எல்லாருக்கும் சீக்கிரம் இந்த வேக்சின் கொடுக்கப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேக்சின் பெற்றுக்கொள்ளுகிறபடியால் ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரே உலகத்தை விட்டு அழிந்து போக கிருபை செய்யும். மலேசியா தேசத்தை விட்டு அழிந்து போக கிருபை செஞ்சு வைக்கிறோம் ஆண்டவரே. இப்போ ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்து, குறிப்பாக இந்த சூழ்நிலையில் பிரயாணப்படுகிற வேலையினால் சில முக்கியமான காரணத்தால் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்தார்களோம் அப்பா. குறிப்பாக டாக்டர்மாரை கத்தம் ஒப்படைக்கிறோம், நர்ஸ்மாரை கத்தம் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அவர்களும் அவர்கள் சுகவீனத்தில் அகப்பட்டவர்களுக்காக அவர்கள் சிகிச்சை செய்யும் பொழுது ஆண்டவரே அவர்களும் இந்த சுகவீனத்தை அகப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பா. அவர்களும் மறித்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாத்த மாற்றத்துக் கொள்ளும் அப்பா. இந்த சுகவீனம் அவர்கள் தவாதபடி நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, பிரச்சனை ஒவ்வொரு பேரும் கூட பாதுகாத்தாலும் கிருபியாக வழி நடத்தி ஆசீர்வதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிநாட்டு ஜெபி நடப்பிதாவே. ஆமென். நாம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயலை மன்னிக்கிறது போல எங்களோட குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைமைகளே. ஆமென். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றவும் கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நடத்த கடவுது. ஆமென். தேவனை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என்னுடனே இணைந்து இந்த ஆராதனை நடத்துக்கு நன்றி. அடுத்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம இன்னும் இந்த COVID-19 சுகவீனத்தினால் நம்ம இணையதளத்தில் இணைய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் 7:30 மணிக்கு ராத்திரி நாம் திருப்பி சந்திப்போமாக. நன்றி, வணக்கம், சுஸ்திரம்.